Dear students, in this slide explain what is company or meaning of company. Company is a voluntary association of persons formed for some common purpose. The purpose is like us, business or aim of the profit. The capital of the company is divisible into the parts. That parts is known as the share. That shares have the limited liability in the company. And the company is considered as a usually artificial person under the law. And the company have the common seal. ஒரு கம்பெனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதர்கள் சில பேரோட சேர்ந்த ஒரு கூட்டு அமைப்பு தான் கம்பெனி அப்படிங்கிறாங்க. இதோட பர்பஸே என்ன அப்படின்னா வியாபார நோக்கத்தோடும் லாப நோக்கத்தோடும் ஆரம்பிக்கப்பட்டது தான். அந்த கம்பெனியோட கேபிட்டலை சின்ன சின்ன பார்ட்டாக டிவிசிபிள் பண்ணுறாங்க. அந்த பார்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேபிட்டல் 1 lakh அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேபிட்டலை 1000 யூனிட்ஸாக நம்ம டிவிசிபிள் பண்ணுறோம். அந்த 1000 யூனிட்ஸுக்கு அமௌண்ட்டு 100ன்னு டெக்ளேர் பண்ணுறோம். 100 × 1000 ஈக்குவலண்ட் 1 lakh. அப்போ அந்த 100 அப்படிங்கிறது தான் ஷேர் ப்ரைஸ், அந்த 1000 அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். தென் ஒரு கம்பெனியை யூஸ்வலி காமன் பர்சனாகவே நம்ம சட்டத்தின் கண்ணில் பார்க்குறோம். அதாவது அதையும் ஒரு சட்டப்படி ஒரு கம்பெனி மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பர்சனாகவே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பர்சன் சைன் பண்ணுற மாதிரியே ஒரு கம்பெனிக்கும் சீல் உண்டு, காமன் சீல் உண்டு. தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு இஸ் ஷேர்ஸ். Shares is the unit of ownership interest in the corporation of financial asset provide for the equal distribution of any profit. ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கான ஓனர்ஷிப்பை வச்சுருக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஷேர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஷேர்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 parts. One is common shares and other one is preferred shares. Then issue of shares. Issue of shares is the process which the companies allot new shares to the shareholders. The shareholders can be either individual or the corporate. அதாவது ஒரு ஷேர்ஸை ஒரு கம்பெனி வெளியிடும் போது அந்த கம்பெனியை ஷேர்ஹோல்டர்ஸ் வாங்குகிறாங்க. இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஷேர்ஸை வாங்குகிற ஷேர்ஹோல்டர்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸாகவும் இருக்கலாம். கார்ப்பரேட் கம்பெனிஸ் லைக்கஸ், ப்ரைவேட் ஃபினான்சியல் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் யூனிட்ஸாகவும் இருக்கலாம். This slide is explain the types of issue. First one is public issue. Public issue is refers to the issue of shares in the primary market. You know well, the aim of the public issue is raise the capital of the company. Generally, the public getting information from the prospectus of the company. The prospectus include the all details of the company, the size of the company, the capital amount of the company and the process of the company. அதாவது பப்ளிக் இஷ்யூவில் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ரைமரி மார்க்கெட்டில் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். த எய்ம் ஆஃப் த பப்ளிக் இஷ்யூ அப்படி என்ன அப்படின்னா அந்த பப்ளிக் இஷ்யூவோட நோக்கம் என்ன அப்படின்னா அவங்களோட கேபிட்டலை உயர்த்துறதுக்காக தான், அவங்க கேபிட்டலை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் ப்ரைமரி மார்க்கெட்டில் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஷேர்ஸ் அந்த இஷ்யூயன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். அந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஆல் டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் தட் ப்ராஸ்பெக்டஸ். அதாவது அந்த கம்பெனியோட சைஸ் என்ன, ஹவு மெனி ஷேர் ஹோல்டர்ஸை அவங்க அந்த கம்பெனிக்குள்ளே வச்சுருக்கிறாங்க, அந்த ஷேர் கேபிட்டலோட வேல்யூ என்ன, அந்த கம்பெனியோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் initial public offer. It is otherwise called as IPO offer. After the commencement of the company, this issued their shares in first time. The company issued the shares in first time. That is known as the IPO offer. ஒரு கம்பெனி வந்து ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் பண்ண துவங்கின உடனேயே ஃபஸ்ட்டு டைமாக பப்ளிக்கு ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணுறதை தான் நம்ம இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர், தட் மீன்ஸ் it is running a company. This company is try to expand the capital size or the balance the debt. So it is the share
to the market, that is called as the public offer, further public offer. அதாவது further public offer அப்படின்னா it is already listed company, the company is already going on company. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டலை எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்காகவும் அல்லது அவங்களோட டெப்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்கள கடன் தொகையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அடிஷ்னலாக ஷேர்ஸை பப்ளிக்கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் ரைட் ஷேர்ஸ், ரைட் இஷ்யூ. Here, the shares are offered to the existing shareholders at a considered as a concessional rate. The main aim of the issue right share is raising the additional funds. The right issue aim என்ன அப்படின்னா அவங்க வந்து பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுறது கிடையாது ஷேர்ஸை. அங்கே எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, பழைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே அவங்களோட ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவலி அவங்களோட கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த ஆஃபரை வந்து வெளியில் இருக்கிற பப்ளிக்குக்கோ காமன் பப்ளிக்குக்கோ அவங்க இஷ்யூ பண்ணுறது கிடையாது. அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பழைய ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஷேர்ஸை வாங்கிக்கிறாங்க. இதனால் அவங்களோட ஷேர் கேபிட்டல் வந்து ரைஸ் ஆகுது. காம்போசிட் இஷ்யூ, இட் இஸ் கம்பைன்ட் ஆஃப் பப்ளிக் கம் ரைட் இஷ்யூ. Listed companies only offered this type of issue. That means composite issue அப்படின்னா இந்த இஷ்யூவில் பப்ளிக் இஷ்யூவும் இருக்கும், ரைட் இஷ்யூவும் இருக்கும். லிஸ்டட் கம்பெனிஸ் மட்டும்தான் திஸ் டைப் ஆஃப் இஷ்யூவை இஷ்யூ பண்ணுவாங்க, ஆஃபர் பண்ண முடியும். நியூ கம்பெனிஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் இஷ்யூஸை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு போனஸ் இஷ்யூ. Bonus issue means additionally some shares issued to the fully paid up shareholders or investors. The investors like us mutual funds and banks and insurance companies. This type of shares already reserved by the company. அதாவது போனஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னா இந்த ஃபுல் பெய்டப் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ இன்வெஸ்டர்ஸ்க்கோ கம்பெனி மூலமாக சம் அடிஷ்னல் ஷேர்ஸை கொடுப்பாங்க. அடிஷ்னலாக சில ஷேர்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க, அதாவது நிறைய பல்க் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக கம்பெனியே சம் ஷேர்ஸை ரிசர்வ் பண்ணி இவங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். It is a company offered shares to a particular group of investors like us mutual funds, banks, insurance companies and pension funds. அதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்காக மட்டுமே ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அவங்களுக்காக மட்டுமே அலாட் பண்ணி அவங்க கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்குவாங்க. இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான இஷ்யூவில் பப்ளிக் இஷ்யூவோ ரைட்ஸ் இஷ்யூவோ இன்வால்வ் ஆகாது. பர்டிகுலர் கம்பெனிக்காக மட்டுமே இவங்க இந்த டைப் ஆஃப் இஷ்யூவை ரைஸ் பண்ணுவாங்க கேபிட்டலில். தென் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ. ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே ஃபார் எ கம்பெனி டு ரைஸ் த கேபிட்டல். இட் இஸ் an issue of shares to a select group of investors, but it is neither or nor issue the public issue. Neither the right issue and nor the public issue. இது வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேயில் ஒரு கம்பெனியோட கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வே. இவங்க யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட செலக்டட் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டுமே இந்த டைப் ஆஃப் இஷ்யூவை ஆஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம் அல்லது அந்த கம்பெனியில் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கிறவங்களாக இருக்கலாம். தட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேர் இஷ்யூவை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், ரைட் இஷ்யூவாகவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், பப்ளிக் இஷ்யூவாகவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். தேங்க்ஸ் டு ஆல்.